கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவழும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம். வணக்கம். ஒரு ஆச்சரியமான தகவல் ஒன்று பார்க்கலாமா? இந்த முத்து வந்து கால்சியம் கார்பனேட்டால் ஆனதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பவளமும் கூட கால்சியம் கார்பனேட்டு தான் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? உண்மைதாங்க. அதாவது பாலிப்ஸ் அப்படிங்கிற உயிரினம் இந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடியது தான். ஆனால் அதுலேருந்து செக்ரீட் ஆகிற கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, அப்படியே அக்யூமுலேட் ஆகி செட்டில் ஆகி மேலே சேர்ந்து ஒரு இறுகின கூடு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கூடை தான் நாம் என்ன சொல்கிறோம்? கால்சியம் கார்பனேட். இந்த கூடு தான் வந்து பவளப்பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த பவளப்பாறை கோரல் ரீஃப், இந்த கோரல் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இன்னும் அப்படியே டீட்டெயிலாக பார்க்கலாமா? அதாவது இந்த ஆல்கே பாசியும் இந்த பாலிப்ஸும் வந்து மியூச்சுவலி பெனிஃபிஷியல், அதாவது சிம்பயாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரஸ்பர கூட்டுவாழ்வு அப்படின்னு. அதாவது இந்த கோரல் இருக்கு இல்லையா, இந்த பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினம் வந்து இந்த ஆல்கே கிட்ட இருந்து ஃபுட் எடுத்துக்கிட்டு, ஃபுட் அப்படிங்கும்போது சுகர், லிப்பிட்ஸ், அந்த மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக இந்த உணவை பாசிக்கிட்ட இருந்து தான் இந்த பாலிப்ஸ் எடுத்துக்குது. அதுக்கு பதிலாக இந்த பாலிப்ஸ் வந்து அதுக்கு தங்கிறதுக்கு இடமும் பாதுகாப்பான இடமும் கார்பன் டை ஆக்சைடும் கொடுத்து இரண்டும் பரஸ்பர கூட்டு வாழ்வில் வாழுது. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இந்த சிவப்பு, கருப்பு, வெள்ளை நிற பவளம் கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த ஆல்கேஸால தானா. அந்த வைப்ரண்ட் கலர்ஸே வந்து இந்த ஆல்கேனால தான் கிடைக்குதான். சூப்பர் இல்லை?